இன்றைக்கி நான் ஜென்ரலாக ஒருத்தவங்கக்கிட்ட செக்கு எண்ணெய் வாங்குவேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது லேட்டஸ்ட்டாக நான் ஆர்டர் போட்டது. இவங்களே வந்து சொந்தமாக மரச்செக்கில் வந்து தயாரிக்கிறாங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனை செம்மையாக இருக்கும். சமையலில் யூஸ் பண்ணோம்னா இதில் போட்டிருக்க எம்ஆர்பி ரேட் என்னென்னு பாருங்கள். ஆனால் நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்ற நான் ரேட் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் அசந்து போயிடுவீங்க. இது தேங்காய் எண்ணெய். இது தவிர்த்து அவங்கக்கிட்ட கடலை எண்ணெய், விளக்கெண்ணெய் கூட இருக்குது. பட் இந்த தடவை நான் வந்து இது 2 தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த கருப்பட்டி அவங்களுடைய ப்ராடக்ட் கிடையாது. அவங்க ஏரியாவில் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி 1 கிலோ வாங்கினேன். அதுபோல் அந்த எள்ளுருண்டையும் எனக்கு சேர்த்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது டேஸ்ட்டு சான்ஸே இல்லை. மாவு லட்டு மாதிரி வாயில் போட்டோன்னே கரையுது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இதை சாப்பிட்டேன் அவங்க ஏரியாவில் வாங்கி. பட் நம்ம கடையில் கிடைக்கிற எள்ளு மிட்டாய் மாதிரிலாம் இல்லை, ஹார்டாலாம் இல்லை. ரொம்ப சாஃப்டாக அப்படி வாயில் போட்டோன்னே கரையுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது. இப்போ இந்த நம்ம வாங்கின நல்லெண்ணெய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஆயில் எதுவுமே ஸ்பில் ஆகலை. ஆனால் வெளியில் பிசு பிசுன்னு இருக்குது கவர். ஏன்னா அவங்க ஃபில் பண்ணும்போது கொட்டியிருக்கு போல். அது சரியாக க்ளீன் ஆகாதனால அந்த மாதிரி இருக்குது. பட் உள்ளே நம்ம பேக்கேஜிங் சேஃபாக தான் இருக்குது. ஸோ கலர் பாருங்கள், நல்ல தங்க நிறத்தில் இருக்குது. ஊற்றும் போதே வாசனை நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னரில் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட்டு நம்மளோட ரேட்டிங் வந்து இது தான். ஸோ நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி உங்களோட ரேட் பாருங்கள். ஒவ்வொரு 1 லிட்டர் பேக்கு 5 லிட்டர்ஸ் 5.5 லிட்டர்ஸ் கேனில் வரும். 5 கிலோன்னு சொல்லுவாங்க அதை. பல்காக வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி இந்த நம்பரில் வாங்கிக்கலாம். மறக்காமல் லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள்.